உங்களை கூட இருந்தவங்க எல்லாரும் உங்களை விட்டு போனாங்க. நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்க, போகிறவங்க போகட்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து போக சொல்லல. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எந்த இடத்துல நான் வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை நிமிடம் பண்ணுகிறோம். நம்ம பாடசாலையில தலையை காலையில வைக்கப்பட்டோம்னு சொன்னா ஆந்திரையில பஞ்சாபிலே கொண்டு போய் தலை நிமிடம் பண்ணுகிறவர் அல்ல. எந்த இடத்துல நம்முடைய தலை குனிந்ததோ அதே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தலையை நிமிடம் பண்ணா என்னால முடியும். எனக்கு தெரியுமா, அவருடைய நாமம் சர்வசக்திமான். அல்லேலூயா. ஆண்டவர் இசையாக்க பார்த்து சொல்லுகிறாரு, ஏய் இசையாக்கே, எல்லாரும் போனாங்க, நீ போகாம நீ இந்த தேசத்திலே இரு. இசையாக்கை பார்த்து நான் இப்படி கேட்பேன், இசையாக்கையா ஈசாக்கு எனக்கு இந்த வேலை யாருக்கு சோத்திரம் மன்னிச்சு விடுங்க. இங்க பாருங்க, இசையாக்க பார்த்து நான் இப்படி கேட்பேன், ஏய் இசையாக்கை, எல்லாருமே போனாங்க, உங்ககிட்ட தான் ஆடு மாடு இருக்குது, தண்ணி கொடுக்கணுமே. இசையாக்க என்ன சொல்லுவா தெரியுமா? ஐயா, உங்களுக்கு தெரியாது, 99 வயசான அப்பனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆண்டவர் 25 வயதுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தை கொடுத்த நேரத்திலே என்னுடைய தாய் சொந்தமா சொன்னா, என்னுடைய கர்ப்பம் அழிந்து போனது, செத்து போனது, இன்றிலே பிள்ளை உண்டாகுமோ என்று கேட்டதான இடத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயை பார்த்து ஆண்டவர் அற்புதமாய் என்னை இந்த பூமியிலே பெற்றெடுத்து இன்றைக்கும் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னார். என்னுடைய தாயினுடைய வாழ்க்கையிலே, தகப்பனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த அதே தெய்வம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறுகிறவர் நம்ம மட்டும்தான். ஆண்டவருக்கு மாற்றமே இல்லை. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், இசையாக்கு இப்படி சொல்ல, ஈசாக்கு சொல்லுவார், அதே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயின் கர்ப்பம் செத்து போனது என்று சொல்லி என் தாய் சொந்தமாய் சொன்ன பிறகு ஆண்டவர் தாயை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த வருடத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அதே ஆண்டவர் என்னுடைய தகப்பனோடு இருந்தவர், என்னுடைய தாயோடு இருந்தவர், இன்று என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த தேசத்தில் இரு. அவர் சொன்னால் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னது போல நடக்கும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறீங்க, ஐயா எப்போ சம்பவிக்கும், சமயம் போச்சுதே, டைம் நாளாய் போயிட்டே இருக்குது, வேகத்திலே நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் கால தாமதமானாலும் அது நிறைவேறும், அது வெறுமையாய் போகவே போகாது. அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு பின்னோட்டி சிந்திச்சு பாருங்க. உங்க ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த சமயத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய 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 அற்புதங்களை செய்தார். அதை எல்லாம் நம்ம மறந்துவிட்டு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துல ஏசப்பா எப்ப நடக்கும்பா, என் ஜபத்துக்கு மறுபடி தர மாட்டீங்களா என்று சொல்லி எத்தனையோ முறை நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனா இசையாக்கு சொல்ல முடியும், ஈசாக்கு சொல்ல முடியும், என் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு என்ன பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ இந்த இடத்துல இரு, உனக்கு மழையும் பெய்யாது, உனக்கு மண்ணும் வராது, ஆனா நீ விதைக்கிற ஒரு விதை கூட நஷ்டமா போகாது. எனக்கு தெரியுமா, அவர் சொன்ன இடத்துல நம்ம இருக்கிறதுனால அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மழையும் பெய்யல, மண்ணும் விழல. ஆனா இசையாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா, விசுவாசத்துல நிலத்தை உழுதான், அந்த இடத்துல விதை விதைத்தான். பாக்கி உள்ள எல்லா வருஷத்திலையும் சின்ன சின்ன நஷ்டம் வந்தது, அந்த வருஷத்துல ஒரு விதை கூட நஷ்டப்படல. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பக்கத்துல நிலையெல்லாம் காஞ்சிட்டே இருக்குது, பக்கத்துல நிலையெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போய் கிடக்குது. இசையாக்கினுடைய நிலம் மாத்திரம், இசையாக்கினுடைய விதை மாத்திரம் வளர்ந்துலே ஓங்கி இருக்கிறது. அதான் மோசே பரவலை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ஜனத்துக்கும் என்னுடைய ஜனத்துக்கும் நான் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எங்க அற்புதம் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சபையில ஒரு சிஸ்டர் வந்தாங்க. ஆரம்ப நாட்கள்ல வீட்டிலே கோயில் கட்டி ரொம்ப கும்பிடுவாங்க, ரொம்ப பயபக்தி ஆடுவாங்க. 56 பிளாக்கு
இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் ரப்பர் ஏதோ போடணும்னு சொன்னாங்களாம். ஆலயத்துல வந்தாங்க. ஆண்டவர் அந்த நாளே அவங்களை தொட்டாங்க. அந்த நாள் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்த நாள் நான் போய் சொன்னேன், நீங்க எவ்வளவு காசானாலும் சரி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த விதமா சொன்னாங்க. பாஸ்டர், எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, சும்மா 16,000 ரூபாய் கலையணுமா? நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னா நிச்சயமா செய்வாங்க, போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில இருந்து போன் பண்ணிக்கிட்டு சத்தம் வெளியே வரல. நான் நினைச்சேன் 56 பிளாக் 57 ஆள் உலகத்தை விட்டு போயிருச்சோ, சத்தமே வரல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் அவங்க புருஷனை போன் எடுத்து சொல்றாங்க, பாஸ்டர் டாக்டர் சொல்றாங்க எந்த ஆபரேஷனுக்கு தேவையில்லை, எல்லா பிளாக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. எந்த உலக மனுஷன் அற்புதம் நடக்க முடியாதுன்னு சொல்றாரோ அதே இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்து காண்பிக்கிறவர். சொன்ன சொல்லிக்கிட்டே போகலாம். இசையாக தெரியும், சொல்லுகிறவர் வறுமையாய் சொல்லுகிறவரே